யார் என்று தெரிய வருமா? நீ யாருன்னு தெரியுமா? 6 மணி வரைக்கும் இவன் நாள் தூங்கி ஜனங்க யாருமே நீ யாரு தெரியாதுமா. உன் பிறப்பளப்பு இவங்க சொல்லியம்மா. நீ யாரு கூட கல்யாணம் பண்ணிக்கிறா? கருவை கலைத்து அதிலே 100 கலசங்களை உற்பத்தி செய்து 100 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் எனது மாமியார். அதிலே மூத்த மருமகளாகிய விளங்கக்கூடிய பெருந்திருவாள் சபை நாடி வந்துள்ளேன். நாங்கள் 100 பேர் தேடினார்கள். சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறோம் அண்ணா. அது மட்டுமா? ஒரு குத்தி மாதல் நாங்கள் ஓர்குத்திமார்கள் 99 பேரும் சபை நாடி வரும்போது எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? உலகத்துல யாருமே இல்லையம்மா. நீங்க வந்தா நான் ஒருத்தர 2 பேரா 3 4 5 10 ஏமா 100 பேர் ஏமா. நீங்க சபைக்கு வரும்போது ஒரு ஊரே நீங்க ஏமா அங்க ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து வருகின்றோம். என்ன கொஞ்சமா நெஞ்சுமா நம்ம அரண்மனைக்கு மொத்த நகை மூட்டு வந்தோம்னா கடை வச்சிடும் ஒருத்தர் சந்தேகமா.
ஊர் பேர சந்தோஷமா இருக்கீங்களா? சண்டை சத்தம் இல்லையா? இல்ல ஆ? அண்ணா மாதவர், சந்தேகத்துக்காரடா வாது. என் கணவராகப்பட்டவரோ ஆ, கானகம் சென்றுள்ளார். நம்ம வீட்டுக்காரு. ஆ, என் மனமாகப்பட்டது ஆ. ஏதோ சஞ்சலமாக இருக்கிறது. ஓ, ஆ, இந்த நாட்டிலே ஆ, யாரேனும் கைராசி பார்ப்பவர்களோ ஆ. இல்லை என்றால் ஜோசியம் சொல்பவர்களோ இல்லை என்றால் குறி சொல்பவர்கள் யாரேனும் இருந்தால் அழைத்து வாருங்கள் அண்ணா. சந்தேகத்தை தீவனா? ஆமா, சந்தேகத்தை ஏம்மா, என் மனமாகப்பட்டது சஞ்சலமாக இருக்கிறது. எது வந்தாலும் வரலாம் வீட்டுல. ஆனா சந்தேகம் சொன்ன குடும்பம் நாசமா போகும். அதனால உன் சந்தேகத்தை சீக்கிரமா சொல்லுமே. எதுவுமே இருக்கக்கூடாது. வீட்டுக்காரர் அங்க போட்டு போனா இல்ல அங்க போயிருப்பானா, அவனை சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்காரர் பேங்க போய்கிறாரு, காணங்க போய்கிறாரு. ஒண்ணு வருவாரோ இல்ல செத்து போடுவாரோ இல்ல நல்லா இருப்பாரோ சந்தேகம் வேணாமா? ஊரெல்லாம் சுத்தி பார்த்து யாரும்